ஹாய் குமார். ஹாய் ப்ரோ. அனைவருக்கும் நிதி நலம், எல்லாருமே நிதி நலம்ல நல்லா இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். ஸோ இப்போ பொதுவாக மனிதர்களை நிதி நலம் சம்பந்தமாக எத்தனை வகையா பிரிக்கலாம்? மேபி 2 கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம், பிளான்ட் அன்பிளான்ட். 2 கேட்டகரி, 2 போதும். ஓகே, ஒன்று வந்து பிளான்ட், இன்னொன்று அன்பிளான்ட். ஓகே, அன்பிளான்ட் பர்சன்ஸ் பத்தி அப்புறம் பார்ப்போம். ஆமா, இப்போ பிளான்ட் பீப்புளை எத்தனை வகையா பிரிக்கலாம்? இப்போ பிளான் பண்ணவங்களிலே 2 வகையாக நம்ம பண்ணலாம். நல்ல பக்காவாக பிளான் பண்ணியிருக்கிறவங்க, அதில் சில ஷார்ட் கமிங்ஸ் உள்ள மக்கள், சில குறைகள் இருக்கும் அவங்க பிளான்ஸ். அதாவது அவங்க பிளான் பண்ணுறாங்க, ஆனாலும் கோட்டை விட்டுருப்பாங்க, சிறு சிறு பிழைகள் இருக்கும், கொஞ்சம் ஷார்ட் கமிங்ஸ் இருக்கும். அது வந்து பின்னொரு காலத்தில் அவங்க காலத்துக்கு அப்புறம் அவங்க குடும்பத்துக்கு சில பிரச்சனைகள் உருவாக்கும். எப்படி, என்ன மாதிரியான பிரச்சனைகள்? போன பதிவில் கூட நம்ம பார்த்தோம். இப்போ அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அன்கிளைம்டு நிறைய எக்கச்சக்கமான அமௌண்ட் கவர்மெண்ட்ல இருக்கு. இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? மேபி பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு நான் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்கிறேன், இல்லை இந்த பேங்க்ல இந்த அமௌண்ட் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் பகிராதனால இந்த அமௌண்ட் அங்கேயே தேங்கிருச்சு, அந்த குடும்பங்களுக்கு போய் சேரல. இதெல்லாம் வந்து சின்ன அன்பிளான்டு எரர்ஸ். பிளான் பண்றவங்க பண்ணக்கூடிய தவறுகள். இப்போ சமீபத்தில் போன வாரம் என் நண்பர் ஒருத்தரை மீட் பண்ண, அவர் சொல்லிட்டு இருந்தார், அவங்க அப்பா நான் எல்லாம் நல்லா பிளான் பண்ணி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு லாக்கரை எடுத்து வச்சு, ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல லாக்கர் வச்சு அவங்களோட தங்க நகைகள், வீடு டாக்குமெண்ட் எல்லாம் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அவர் இருந்துட்டாரு. அவர் இறந்த அப்புறம் அந்த பேங்க் லாக்கரை இவர் போய் ஆக்சஸ் பண்ணலாம், அதில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் எடுக்கலாம்னா அங்கே பேங்க் மேனேஜர் அலோவ் பண்ணல. ஏன் அலோவ் பண்ணல அப்படின்னா, நாமினேஷன் இல்லை. இப்போ இவருடைய குழந்தை தான் அவரு, பட் வந்து அவர் நாமினேஷன் எதுவும் கொடுக்கல. நீங்க நாமினி இல்லாம அதை ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு அந்த பேங்க் மேனேஜர் சொல்லிட்டாரு. இப்போ இந்த நாமினி வாங்குறது எப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய வேலை. இப்போ நீங்க இல்லாத போது லீகல் ஹையர் சர்டிபிகேட் வாங்கணும், அதுக்கப்புறம் இவர் தான் ஒரு வாரிசுன்றதுக்கு சர்டிபிகேட்ஸ், அப்புறம் இந்த பேங்க் நாமினி பேங்க்ல போய் அப்டேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிகிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆச்சு. அவருடைய வீட்டு டாக்குமெண்ட்ஸ், நகை எல்லாம் அவரே தொடர்றதுக்கு ஒரு 6 மாசம் ஆச்சு. ஏன்னா ஒரு சிம்பிள் நாமினேஷன் போடல. இதெல்லாம் சிறு தவறுகள், ஆனா இதை சரி பண்றதுக்கு அவருக்கு 6 மாசம் ஆச்சு. என்ன காரணத்தினால இப்படி அவங்க சறுக்கிடுறாங்க? இவரு ஒரு நல்லெண்ணத்துல தான் லாக்கர்லாம் வச்சு நகையெல்லாம் வச்சிருக்காரு, பட் எப்படி இதை மிஸ் பண்ணியிருக்காரு? என்ன இந்த நாமினேஷன், இந்த கேஒய்சின்றதோட இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு தெரிஞ்சதுனாம இருக்கலாம். இல்லைன்னா அவர் பண்ணியிருக்கிறாருன்றது இவரோட பையனோ பொண்ணோ கூட செக் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, நாமினேஷன்ஸ் கொடுத்துருக்கிறீங்களா, நீங்க என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, இந்த டாக்குமெண்டேஷன் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது ஒரு பேரண்ட்டும் அவரோட சைல்டுமே உரையாடி இருந்தா இதை வந்து கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம் இந்த குறையை. இப்போ நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஒரு பிளான்டு பர்சன் வந்து ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய பாலிசிஸ் எடுத்திருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் செதறி இருக்கும் இல்லையா? ஸோ இதையெல்லாம் எப்படி சொல்றது, எப்படி அடுத்தவங்க கிட்ட சொல்ல முடியும், என்ன வழி இருக்கு? இது முதல்ல நம்ம முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல வந்து லேண்ட் டாக்குமெண்ட்ஸ், வீடு வச்சிருக்கிறவங்க இல்லை ஒரு அபார்ட்மெண்ட் நீங்க வாங்கியிருக்கிறீங்கனால அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அந்த டாக்குமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய லோன்ஸ் இருந்துச்சுன்னா லோன்ஸோட டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வச்சிருந்தீங்கன்னா அது நீங்க யாரை கான்டாக்ட் பண்ணணும், அந்த பாலிசி டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்கும், இல்லைன்னா எந்த மெயிலில் வரும், அந்த மெயிலோட உங்களுக்கு ஐடி தெரியுமா, பாஸ்வேர்டு தெரியுமா, ஒரு காலத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி அதை பார்ப்பீங்கன்றது தெரியணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமானது. பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அப்பாவே குழந்தைங்களுக்கு போட்டிருப்பாங்க. இப்போ ஏன் வந்து என் பொண்ணு 2 பொண்ணுக்கு நான் போட்டு வச்சிருக்கிறேன், ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியணும், அது ஒரு விஷயம். அப்புறம் இந்த மாதிரி லாக்கர் டீட்டெயில்ஸ், எந்த பேங்க்ல இருக்குது, நாமினேஷன் போட்டிருக்கிறோமா, இன்கேஸ் எதுவும் ஆச்சுன்னா நீங்க யாரை அணுகணும், நீங்க எந்த பேங்க்ல இருக்குன்றது அது தெரியணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளவு இருக்கு இல்லைங்களா? அவ்வளவையும் ஒருத்தரால நினைவு வச்சுக்கிறதே கஷ்டம். ஸோ இதை எப்படி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்தவங்கள்கிட்டயோ இல்லை நாமினிஸ்டோ எப்படி சொல்றது, என்ன சிஸ்டம் இருக்கு? இப்போ இதுக்கு பல வழிகள் இருக்கு. இப்போ ஏஐ நிறைய டெக்னாலஜி இருக்க காலத்துல நீங்க ஆப்ஸும் பண்ணலாம். ஆனால் 60-65 வயசு இருக்கவருக்கு நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்காம இதுக்கு இப்போ சில பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸே கிடைக்குது. அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதை நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு எழுதி வச்சுக்கலாம். பட் இதுல வந்து சென்சிட்டிவ் விஷயங்கள் நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெபிட் கார்டு, அது பின்னால் உள்ள சிவிவி நம்பர்ன்னு இருக்கும். அந்த நம்பர் போட்டால் உங்களுடைய கார்டில் உள்ள செலவுகளே யாருனாலும் பண்ணிடலாம். ஸோ அதை சேஃப் கார்டும் பண்ணணும், ஸோ அதை பத்திரப்படுத்தியும் வைக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்து அதுக்கு உண்டானதை எழுதி வச்சுட்டு அதை சேஃப் கார்டு பண்ணி வைக்கிறது அவசியம். அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல நம்மகிட்ட என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அப்படிங்கிற டேட்டாவை அதை நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியுமா? ஆமாம், எல்லாமே பண்ண முடியும். இப்போ நீங்கள் உங்களை 2 வீடு இருக்கு அப்படின்னா 2 வீட்டோட
வீட்டோட அட்ரஸ், அதோடைய டாக்குமெண்ட்ஸ், நீங்க எந்த பேங்க்ல டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அந்த பேங்கோட அட்ரஸ், உங்களுடைய லாக்கர்ஸோட டீடைல்ஸ், அதுக்கப்புறம் தனியா அதுக்கு ஒரு பேஜ் இருக்கும். நீங்க என்னென்ன இன்சூரன்சஸ் வச்சிருக்கீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன, டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் எந்த பேங்க்ல இருக்குது, அதோடைய மெச்சூரிட்டி எப்போ, அதுக்கு நாமினி யார் கொடுத்துருக்கிறா, இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட நம்ம எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுட்டு என்ன பண்ணணும்? எழுதி வச்சுட்டு பத்திரப்படுத்தி மேபி உங்க வீட்டு லாக்கர்லயோ ஏதோ ஒரு இடத்துல பத்திரமா வச்சு, அகைன் அதை வச்சுட்டு மெத்தை கீழே வச்சுட்டு யாரும் தெரியாம இருக்கிறதுக்கு நீங்க யார்கிட்டயோ உங்க மனைவியோ குழந்தைகிட்டோ இந்த மாதிரி ஒரு நான் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், தேவைப்பட்டா இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு. இந்த ஃபார்மேட், இந்த பிடிஎஃப்ல இருக்கிற இந்த ஃபார்மேட் எங்க கிடைக்கும்? இந்த ஃபார்மேட் இப்போ நீங்க இன்டர்நெட்ல தேடினா கிடைக்கும், சோஷியல் மீடியாஸ்லேயே நிறைய இடத்துல கிடைக்கும். சில நிறுவனங்கள் புக்காவே பதிவு பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் நீங்க பண்ணலாம். பூங்காற்று அன்பர்கள் இப்போ நீங்க கடைசியில் வர நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இப்போ நாங்களே உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டை அனுப்புறோம், நீங்க அதை டவுன்லோட் பண்ணி உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பிளான்டா இருக்கிறது மட்டும் பத்தாது. ஆமா, பிளான்டு இருக்கிறது மட்டும் இல்லாம உங்க காலத்துக்கு அப்புறம் அந்த இது யாருக்கு போய் சேரணுமோ அது தகுந்த டைம்ல போய் சேரணும்னா இதை நீங்க செய்து வச்சுக்கிறது உங்களோட வருங்காலத்துக்கு நல்லது. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.